நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன். உங்களை தொழ வைக்கும் முன் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். ஆம், முஸ்லிம் மக்களின் மிக மிக முக்கிய வணக்க வழிபாடுகளில் ஐம்பெரும் கடமைகளில் ஒரு கடமையை ஆனது தொழுகை. நம்மை படைத்த இறைவனுக்காக தினந்தோறும் நிறைவேற்றும் சொர்க்கத்தின் திறவுகோலான தொழுகையை முறையாக குறிப்பிட்ட சமயத்தில் நிறைவேற்றுவது நமது கடமை. திருக்குர் ஆனிலும் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலிலும் தொழுகை எனும் இறைவணக்கம் முஹ்மீன்கள் மீது மிக வலியுறுத்தப்பட்ட கட்டாய கடமை என்பதை அறிய முடிகிறது. இதனை தவறாது நிலைநிறுத்துவதற்கு இறை விசுவாசிகள் அனைவரும் கடமைப்பட்டுள்ளார்கள். தொழுகை குறித்து அல்லாஹு தாலா தனது திருமறையில் பல இடங்களில் எச்சரித்து குறிப்பிட்டுள்ளான். அல் குர்ஆன் அத்தியாயம் 4 வசனம் 103 கூறுகின்றான், முறைப்படி தொழுது கொள்ளுங்கள். எனவே நிச்சயமாக குறிப்பிட்ட நேரத்தில் தொழுகையை நிறைவேற்றுவது முஸ்லிம்களுக்கு விதியாக்கப்பட்டுள்ளது என்று. மேலும் அத்தியாயம் 107 வசனம் 4, 5 மற்றும் 6 கூறுகிறது, இன்னும் கவனமற்ற தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அவர்கள் எத்தகையோர் என்றால், தன் தொழுகையில் பாரமுகமாகவும் அசட்டையாகவும் இருப்போர். அவர்கள் பிறருக்கு காண்பிக்கவே தான் தொழுகின்றார்கள் என்று. இன்னும் அத்தியாயம் 29 வசனம் 45 கூறுகின்றான், இன்னும் தொழுகையை நிலைநிறுத்துவீராக. நிச்சயமாக தொழுகை மனிதரை மானக்கேடானவற்றையும் தீமையை விட்டும் விளக்குகின்றது. இது போன்றே ஏராளமான ஹதீஸ்களும் கூட தொழுகை குறித்து வலியுறுத்தி கூறப்பட்டுள்ளது. மறுமையில் முதல் விசாரணை தொழுகை குறித்தே இருக்கும். தொழுகை சுவர்க்கத்தின் திறவுகோல். ஒரு முஹ்மீனுக்கு ஒரு காஃபிருக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் தொழுகை விடுவதில் உள்ளது என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். என் அருமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சிந்தித்து பாருங்கள். அவன் சந்திப்பில் வெற்றி பெற சிந்தனையை போதனையாக மாற்றிக்கொள்ளுங்கள். இறைவனிடத்தில் அவனின் கண்ணியத்தை பெற்று சொர்க்கம் செல்ல முயற்சி செய்வோமாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.